மாஸ்டர் வணக்கங்க மாஸ்டர். நாமக்கல்லேருந்து முகிலன் பேசுகிறேங்க மாஸ்டர். மாஸ்டர் இந்த டைம் சடூரியில் ஒரு அனுபவம் நடந்துச்சுங்க மாஸ்டர். நடந்துச்சு இல்லைங்க மாஸ்டர் அந்த சடூரில். நான் எப்பயுமே ரொம்ப டான்ஸ் ஆட மாட்டேங்க மாஸ்டர். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக டான்ஸ் ஆடியிருந்தேங்க மாஸ்டர். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வயிறுலாம் ஒரு மாதிரி ஏதோ வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் என்னமோ ஒரு மாதிரி இருந்துச்சுங்க மாஸ்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் ஏதோ ஒரு நார்மலாக முதுகு தண்டை நேராக வச்சு உக்காந்தாலே வயிறுக்குள்ள ஏதோ சுத்துற மாதிரி ஏதோ ஒரு மாதிரி பண்ணுதுங்க மாஸ்டர். மெடிடேஷன் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக பண்ணலைனாலும் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே மெடிடேஷன் பண்ணுற இடம் ஒன்று இருக்குங்க மாஸ்டர். பிலா கோயில் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் அரச மரம் இருக்கும். அங்கே தான் உட்காந்து எப்பயுமே மெடிடேஷன் பண்ணுவேன். அந்த இடத்துக்கு போயிட்டு முதுகு தண்டை நேராக வச்சு உக்காந்தாலே வந்துங்க மாஸ்டர் அது இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்குதுங்க மாஸ்டர். அப்படியே என்ன எப்படின்னு தெரியல, திடீர்னு எனர்ஜி அப்படியே எனர்ஜி லோட் ஆகிற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்குதுங்க மாஸ்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஒரு எண்ணம் தோன்றுச்சுங்க மாஸ்டர் மனசுக்குள்ள. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பாதி பெண் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் சிவசக்தி தானங்க மாஸ்டர் ஒரு உயர்ந்த ஒரு இதுங்க மாஸ்டர். அந்த ஒரு தந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும்போது சிவசக்தி ஆண் வந்து ஆண் உடல்ல பெண் பாதியா, பெண் உடல் ஆண் பாதியா மாறுறது அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க மாஸ்டர். அது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் எனக்கு ஒரு சைடு மட்டும் வந்து ரைட் சைடு மட்டும் ஏதோ ஒரு மாதிரி ஒரு உணர்வு மாஸ்டர். இன்னொரு சைடு எதுவுமே உணர்வு இல்லாத மாதிரி இருக்குங்க மாஸ்டர். ஆனால் ஒரு சைடு வலது பக்கம் மட்டும் ஏதோ வந்து லைட்டாக காற்று பட்டா அந்த கொஞ்சம் சாஃப்டா ஸ்கின்னா நல்லா ஃபீல் பண்ண முடியும் இல்லைங்க மாஸ்டர், அந்த மாதிரி இருக்கு. ஒரு சைடு வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் தின்னா வந்து எந்த ஃபீலிங் இல்லாத மாதிரி ஏதோ ஒரு டிஃப்ரெண்டா இருக்குங்க மாஸ்டர். ஒரு பாதி உடல் வேற மாதிரியும் பாதி உடல் வேற மாதிரி இருக்குங்க மாஸ்டர். இது இந்த டைம் வந்து சடூரில் நடந்துச்சுங்க மாஸ்டர். அதுவும் இந்த தாட்டுக்கு அப்புறம் அது நடந்துச்சுங்க மாஸ்டர். ஏன்னா வந்து நம்ம வந்து கடந்து போகணும் அப்படின்னா ஒரு பெண் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து சிவசக்தி அந்த நிலையை அடைய முடியும்னு இல்லை, நமக்குள்ளேயே அந்த சக்தியெல்லாம் இருக்கு, அதை நம்மளாலேயே அடைய முடியும் தானாவே அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண்ணுங்கிறவங்க முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுங்க மாஸ்டர். அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோன்றுச்சுங்க மாஸ்டர். இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டான ஒரு அனுபவம் வந்துச்சுங்க மாஸ்டர். தொடர்ந்து இது அப்படியே தான் மாஸ்டர் இருந்துகிட்டே இருக்குங்க மாஸ்டர். அதுக்கப்புறம் இது எப்படி என்னன்னு எனக்கு புரியலைங்க மாஸ்டர். அதனால உங்ககிட்ட கேட்டு விளக்கம் பெற்றுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் மேலே முன்னேறத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க மாஸ்டர். மற்றவங்களுக்கும் இந்த அனுபவ பதிவு மூலியமா வந்து அவங்களும் ஏதாச்சும் கேள்விகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் பதில் கிடைக்கும் மாஸ்டர். அதனால இந்த வாய்ஸ் மெசேஜ் போட்டேங்க மாஸ்டர். நன்றிங்க மாஸ்டர். அந்த மாதிரி சிவசக்தி அப்படிங்கிற அந்த ஒரு இது அதனால உடல் வந்து ஒரு பாதி ஆணாகும் ஒரு பாதி பெண்ணாகும் அந்த மாதிரி இருக்கோ, அந்த மாதிரிதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் தான் எனக்கு தோன்றுச்சுங்க மாஸ்டர். இதுவும் எதனால இந்த எண்ணங்கள் தோன்றுச்சு அப்படின்னு தெரியலைங்க மாஸ்டர். இதுக்கும் கொஞ்சம் விளக்கம் கொடுங்க மாஸ்டர். ஆனா வந்து அந்த மாதிரி எண்ணம் தோன்றுச்சு. ஆனா உடலிலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மாற்றம் இருக்குங்க மாஸ்டர். இது மனதோட விளையாட்டு மாதிரி எனக்கு இருக்கா, இல்லை வந்து மனதோட விளையாட்டு இல்லையா? ஆனா வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ல பாத்தீங்கன்னா அனுபவபூர்வமா வந்து பாத்தீங்கன்னா உடல் வந்து இரண்டாக இருக்குங்க மாஸ்டர். இந்த மாதிரி எண்ணம் தோன்றினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒண்ணு நடந்துச்சு. அதனால எனக்கு ஒரு கரெக்டான முடிவு எடுக்க முடியலைங்க மாஸ்டர். ஒரே குழப்பமாக இருக்குங்க மாஸ்டர். அதனால விளக்கம் கொடுத்தா ரொம்ப உதவியா இருக்குங்க மாஸ்டர். நன்றிங்க மாஸ்டர். தம்பி வணக்கம். உங்களோட ஆடியோ பதிவு கேட்டேன். ஆக்சுவலாக சடூரி அப்படின்னா என்னங்கிறது மீனிங்கை நான் பல முறை சொல்லியிருப்பேன். ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாமல் உருவம் இல்லாமல் அருவம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சக்தி அது. சிவாங்கிறது ஒன்றுமில்லாத சமாச்சாரம். அதுலேருந்து ஒரு எனர்ஜி உருவானதுக்கப்புறம் அது சக்தின்னு சொல்கிறோம். அந்த எனர்ஜி உருவாகிறதுக்கு முன்னால் ஒன்றுமில்லாத சிவாவிலேருந்து ஒன்றும் இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜியாக அது கன்வெர்ட் ஆகும்போது அது ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜிக்கு பேர் தான் சடூரின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த நிலையை அடையிறதுக்கு தான் சிவமும் இல்லாமல் சக்தியும் இல்லாமல் மிடில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னால் நடக்கக்கூடிய சமாச்சாரம். அந்த நிலையை அடையிறதுக்கான ஒரு முயற்சி தான் நம்ம வந்து சடூரில் பண்ணுறக்கூடிய தியான முறைகள். ஸோ அது வந்து ஒவ்வொரு ஆணோட உடம்புலையும் ஒரு பெண் தன்மை இருக்குது. 49% பெண் தன்மை, 51% ஆண் தன்மை இருந்தால் தான் நீ ஆண். அதே மாதிரி 51% பெண் தன்மை, 49% ஆண் தன்மையாக இருக்கக்கூடியது தான் பெண். பெண்ணுக்குள்ளே 49% ஆண் இருக்கா, ஆணுக்குள்ளே 49% பெண் இருக்கா.
இது நார்மலாக இருக்கக்கூடிய சமாச்சாரம். அது வந்து அடக்கி வச்சிடறோம். நம்ம வந்து பெண் தன்மை அடக்கி வச்சு நான் தான் ஆம்பளைங்கிற மாதிரி காமிச்சிக்கிறோம். அவங்க ஆண் தன்மை அடக்கி வச்சு பெண்ணு காமிச்சிக்கிட்டு வராங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது அதில் தீர்ந்து போனதுக்கப்புறம் ஆணுக்குள்ளே பெண் தன்மை வந்து மலருது. ஆண் சாப்பிட்டாயிடுறான். பெண்ணுக்குள்ளே 45 வயசுக்கு மேலே ஆண் தன்மை வருது. பிடாரியாக மாறுறான். ஆம்பளை மாதிரி நடந்துக்கிறான். இதெல்லாம் நடக்குது. காரணம் வந்து முறையாக பயன்படுத்தாதனால தான். அது பிராமின்ஸ் பார்த்தீங்கன்னா முறையாக பயன்படுத்துவாங்க. கரெக்டாக வந்து அந்த பெண் தன்மையை கரெக்டாக அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே கொண்டாடுவாங்க. அதை பயன்படுத்தி கொண்டாடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட இதெல்லாம் இருக்கும். லைஃப் ஸ்டைல் பழக்க வழக்கங்கள்லாம். குண்டலினி சக்தி இது பண்ணும்போது அப்படி தான் இருக்கும். நம்ம வந்து சடோரி தியான முறைகளை கொடுக்கல எல்லா தியானங்களும் முழுமையாக பண்ணாக்க முழுமையான இதாக இருக்கும். அதுலேயும் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, எனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காதுங்கிற மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. ஒரு சில கண்ணை மூடிட்டே உட்காந்து பண்ணுறது தான் எனக்கு பிடிச்சிருக்குன்ட்டு இருக்காங்க. நடராஜ தியானம் அதாவது நடன முறைகள் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதில்ல. சாமகானத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறதில்ல. சாமகானம் நடராஜ தியானம் இதெல்லாம் வந்து ஒரு இதுக்கு நம்மளை கொண்டு போகக்கூடியது. அந்த ஆண் பெண் தன்மையற்ற ஒரு நிலையில் அர்த்தநாரீஸ்வரர் நிலையில் நடக்கிறது தான் இந்த நடராஜ தியானம். அதே மாதிரி தான் இந்த சாமகானம்லாம். அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணணும். சாமகானத்தை உள்ள எடுத்துக்கணும். நடராஜ தியானம் பண்ணணும். அதெல்லாம் பண்ணும்போது அந்த இது விழிச்சுக்கும். நீங்கள் வந்து சடோரி தியானம் பண்ணது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தியானம் நடக்கும் போதெல்லாம் நீங்கள் கலந்துட்டு கர்மியம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ அந்த எனர்ஜி ஃபீல்டில் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்கள் குண்டலினி மேலே ஏறிக்கும். சாதாரணமாக சடோரி தன்மையிலேருந்து நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் வந்து விட்னஸில் கொஞ்சம் கோட் விட்டுருக்குறீங்க. அது இந்த இடம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமான நீங்கள் அதில் ஈடுபடும் பொழுது உங்களுக்கு அது விழிப்படைஞ்சிச்சு குண்டலினி சக்தி. அது சொல்லிட்டுக்கிட்டு மேலே போகிறனால அது வயிறு சொல்கிற மாதிரியும் வாந்தி வர மாதிரியும் வயிற்றுக்குள்ளேருந்து என்னமோ ஒரு குண்டாட்டு வெளியில் வர மாதிரியும் ஓனிட்டு கிடப்பானுங்க. உடம்பு சுத்தம். சேரில் அந்த நம்ம நவீன்லாம் பாரு, பாண்டவன் நவீன்லாம் சேரில் குறைச்சணும். அப்படிக்கிற வந்து குட்டிக்காரன் அடிச்சுக்கிட்டே கிடப்பான். என்ன 2 பேர் 3 பேர் சேர்ந்து பிடிச்சா கூட பிடிக்க முடியாது. சென்னை ரஞ்சித்லாம் பார்த்தீங்கன்னா நாக்கை வந்து ஏதோ வாந்தி எடுக்கிற மாதிரி பாம்பு மாணிக்கங்களை கக்கிற மாதிரி கக்கிட்டே கிடப்போம். அது மேலே இருமா அந்த மாதிரி ஃபீலிங் வரும். வயிறுலாம் அலசுற மாதிரி ஒரு சில ஃபீலிங்ஸ்லாம் இருக்க தான் செய்யும். அது நீங்கள் அது எனர்ஜிஸ்டிக் பிளேஸுக்கு போயிட்டீங்க. நீங்கள் தியானம் பண்ணுறதா ஒரு ஜீவ சமாதியிலே ஒரு எனர்ஜிஸ்ட் பிளேஸ் நீ சொல்கிற இடம் மேபி நான் ஏற்கனவே ஒரு இடம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த இடம் ஆல்ரெடி எப்பயோ ஒரு ஜீவ சமாதி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு மேலே தான் மரம் வச்சு அந்த மரம் பல 200-300 ஆண்டு காலம் பழமையான மரம் அந்த அரச மரம். அப்போ 300 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஜீவ சமாதி மேலே லிங்கத்தை வச்சுருக்காங்க. அது வந்திருக்கு. அந்த மாதிரி இடங்களில் போய் நீங்கள் உட்காரும் பொழுது என்னாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படைஞ்சிக்கும். அப்போ சுற்றி மேலே ஏறும்போது அந்த சக்தி மேலே ஏறிடுச்சுனாக்க உங்கள் வந்து உடம்பு 2ஆக தான் பிரிஞ்சிருக்கும். ஒரு பக்கம் ஆண் தன்மையும் ஒரு பக்கம் பெண் தன்மை இருக்க உடம்பாக தான் தெரியும். அது ஒரு மாதிரியான ஒரு மாதிரியான ஜாய்ஃபுல்லாக தான் இருக்கும். அது நல்லதாக நடந்திருக்கு. அது ஆனால் என்ன பண்ணணும்னா அந்த நிலையை அனுபவிக்கிறதோட மட்டும் முற்றக்கூடாது. அதில் விட்னஸ் பண்ணணும். அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம். ஒரு சமாச்சாரம் நடந்திருக்கு, நம்ம முயற்சி இல்லாமல் ஒரு சில விதைகளை பண்ணோம், அது வேலை நடந்துருச்சு, உள்ள குரு சக்தி பயன்படுத்தி நமக்குள்ள நடந்துருச்சு, அதை அனுபவிக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம், நல்லா இருக்குது, ஓகே ரைட்டு. பட் அது இன்னொரு சில கர்மங்கள், நம்மளோட கர்மங்கள் மிச்சம் இருக்குது, அதெல்லாம் அழிக்கணும் இல்லையா? அதை அழிக்காம மாட்டிங்கன்னா ரியாக்ட் பண்ணி புது கர்மங்களை கிரியேட் பண்ணிவிடுவீங்க. அப்போ புது கர்மங்களை கிரியேட் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம கண்டிப்பாக விட்னஸ் பயிற்சி பண்ணி தான் ஆகணும். அப்போ நீங்கள் விட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனந்தம் முதல்ல கொடுத்து நார்மலான ஞான மார்க்கத்தில் இப்போ ராஜயோக முறைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முறையாக பயிற்சி பண்ணி விட்னஸ்னால் சக்ஸஸ் பண்ணி தான் ஆனந்தத்தை அடைய முடியும். ஆனால் சடு ரிவர்ஸ் ப்ராசஸ் எடுத்தோன்னே உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுத்துரும். உங்களோட பெரிய எந்த முயற்சி இல்லாமல் பல பிறப்புகளாக நீங்கள் பயிற்சி பண்ணி கிடைக்கக்கூடிய விஷயத்த சாதாரண 2 நாளில் அது கொடுத்துருது. 2 நாளில் ஒருத்தனுக்கு குண்டலினி மேலே ஏறி அமிர்தம் சாப்பிட்டு சமாதிக்கு போகிறதுங்கிறது எங்கேயுமே நினச்சி பார்க்க முடியாத விஷயம். அது பல பிறப்புகள் செய்ய வேண்டிய விஷயத்த 2 நாள் அடைஞ்சிடுறீங்க. அப்போ நீங்கள் ரிவர்ஸ் ப்ராசஸ் வரும்போது அதுக்கப்புறம் அதுலேயே நின்றக்கூடாது. நீங்கள் இன்னும் கர்ம பேலன்ஸ் இருக்குது உங்களுக்கு. அப்போ நீங்கள் விட்னஸ் பயிற்சி பண்ணணும். ஏன்னா மனதை வச்சு தான் வாழ்வீங்க. மனதை வச்சு வாழும்போது மறுபடியும் ரியாக்ட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ரியாக்ட் பண்ணி புது கர்மத்தை கிரியேட் பண்ணிவிடுவீங்க. அப்புறம் புது கர்மத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக மறுபடியும் பர்த் எடுக்க வேண்டியிருக்கும். அது பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும். நீ நல்ல கர்மத்தையே பண்ணினாலும் நல்லதை அனுபவிக்க நீ வந்து தான் ஆகணும். ஜாய்ஃபுல்லாக இருக்கலாம், ஜாய்ஃபுல்லாக இருந்து நல்லதை அனுபவிக்கலாம். ஆனந்தமாக இருந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் நல்ல புண்ணிய கர்மங்களை அனுபவிக்கலாம். இருந்தாலும் அது பிறப்பு தானே, அது முக்திக்கு வழி வகுக்காது. அது விட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சடோரியில் வந்து கொஞ்சம் நாளைக்கு ஆனந்தமாக இருக்குன்னு நான் சொல்கிறது தான். 2 வருஷம் வரைக்கும் ஆனந்தமாக இருந்துக்குன்னு உங்கள் பேட்செலாம் சொன்னேன். இப்போலாம் 3 மாதம் 90 நாள் 120 நாளைக்கு மேலே போதும். அதுக்கு மேலே விட்னஸ்க்கு வந்துருங்க. விட்னஸ் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிருங்க. இன்னும் அந்த மயக்கத்திலே ஆனந்தத்திலே இருக்க வேணாம். அது மப்பு மந்தாரமாக தான் இருக்கும். அது அப்படியே இருக்க வேண்டாம். விட்னஸும் வந்துடணும் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ தொடர்ந்து விட்னஸ் பயிற்சி பண்ணுங்கள். தொடர்ந்து சர்வத்தின்மையை காப்பாற்றிக்குங்க. இன்னும் வைக்கத்துக்கு பல அனுபவங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இதுலேயே அடுத்து உங்களுக்கு அஷ்டமா சித்திகள் ஒன்று கிடைக்க ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். நல்லது.
என்ன புண்ணியம் செய்தேனோ